ஓகே, இந்த ட்ரீ வரைஞ்சிடலாமா? இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஸ்டெம் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் தின்னாக கொடுத்துக்கிறேன். நீங்கள் திக்காக வேணும்னா திக்காக கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து மேலே போனோடனே அது சின்னதான மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை கோடு வேணுமோ கோடு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன். 6 போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இது போட்டதுக்கப்புறம் அதில் வந்து அந்த லீஃப்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். லீஃபுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக அங்கேயே ஆரம்பித்து அங்கேயே முடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதில் வந்து அந்த இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த இது இடத்துல வந்து அந்த கொஞ்சம் தெரியுதில்ல, அதெல்லாம் வந்து லப்பர் வச்சு அழிச்சிக்கோங்க. நான் எல்லாத்தையும் அழிச்சிக்கிறேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் அழிச்சிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ண ஆமாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் வேணும். அதுக்கப்புறம் நான் ஒரு தின்னான ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டூடெண்ட் வாட்டர் கலர் எடுத்துக்கிறேன், கேமல். ஓகே, அப்புறம் வந்து ஒரு பேலட் வந்து நான் வந்து இந்த க்ரீன் எல்லாம் கலக்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் தொட்டுட்டு அந்த லீவ்ஸ் இதில் மட்டும் ஒன்றில் மட்டும் இது பண்ணிக்கோங்க. நானும் ஒன்றில் இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒன்றில் செஞ்சாச்சு. இப்போ வந்து லைட் க்ரீன் எடுத்து ஓரத்தில் மட்டும் கோடு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த கர்வ்ஸ் அளவே இந்த மாதிரி நான் வந்து இந்த ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். அப்பப்போ லேசாக வாட்டர் இருக்கும், அது வந்து உள்ளே பிளெண்ட் ஆக மாதிரி வரணும். அந்த மாதிரி கொஞ்சம் காயாமல் பார்த்துக்கோங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க இது செய்யும் போது, அதுதான் ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நடுவில் க்ரீன் வச்சு அப்புறம் வாட்டர் தொட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒன்று முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து எல்லா இதுவும் வந்து செய்ய போகிறேன். ஓகே, இன்னொன்று உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இதே மாதிரி வாட்டர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் க்ரீன் தொட்டாச்சு. க்ரீனை இது பண்ணிக்கலாம். க்ரீனை வந்து நான் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிறேன். நடுவுலையும் நம்ம அப்போ செஞ்ச மாதிரியே க்ரீனை கொஞ்சம் போட்டு அப்புறம் இது பண்ணியாச்சு. இது மாதிரி எல்லாத்துலேயும் செஞ்சு விட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து எல்லாத்துலேயும் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் இதுவும் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து ஸ்டெம் செய்ய போகிறோம், பிரான்ச்சும் அதோடு சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ வந்து உங்களுக்காக ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டு லப்பர் மாதிரி வரும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி அந்த வாட்டர் இருக்கிற இடத்துல மட்டும் டேப் பண்ணிக்கணும். நான் ஒரு சாஃப்ட் கிளாத்தை எடுத்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸு, பெயிண்ட் அடித்தா இந்த மாதிரி சொரவனாலும் எடுக்க முடியல. அதனால அதுக்கு ஒரு ஐடியா என்னென்னா, நீங்கள் வந்து ஓஹெச்பி ஷீட் இங்கே பாருங்க, ஓஹெச்பி ஷீட்டு. நான் வந்து ஓஹெச்பி ஷீட் வந்து எப்போவுமே கீழே போட்டு தான் ட்ரா பண்ணுவேன். அப்புறம் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பிரான்ச்சுக்கு அதே மாதிரி அந்த ஸ்டெம்லேயும் பிரான்ச்லேயும் வாட்டர் போட்டுக்கலாம். அந்த வாட்டர் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வாட்டர் கொடுத்தாச்சு. ப்ரௌன் எடுத்துக்கிட்டு அப்படியே அதோட பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
அங்கே அந்த 2 பிரிவு இருக்கிற மாதிரி வந்து நான் லேஸாக ட்ரா பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பிரான்ச்சுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே மாதிரி சாஃப்ட் கிளாத்தை வச்சு டேப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இது போயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எல்லா பிரான்ச்சுக்கும் செய்யலாம். ஓகே, இந்த பிரான்ச்சுக்கு செஞ்சு இது பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிரான்ச் அதுக்கு வாட்டர் கொடுத்து செஞ்சு வச்சு இது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் 3D இது கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் வாட்டர் கொடுத்து லைட்டாக ஓரத்தில் மட்டும் வாட்டர் கொடுத்து காஞ்சிருக்கும்ல, அதனால் வாட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்க் க்ரீன் வந்து லேசாக அந்த ஓரத்தில் மட்டும் செஞ்சு இந்த கலரோடு அந்த கலரையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸ் ஆகிடும். பார்த்திங்களா, மிக்ஸ் ஆகிடுச்சு. அதை லேசாக இந்த மாதிரி கொடுத்த மாதிரியே கொஞ்சம் அதை சாஃப்ட் கிளாத் வச்சு டேப் பண்ணிக்கலாம். ஓகே, டேப் பண்ணிவிட்டு இது மாதிரி இன்னும்லேயும் செஞ்சிடலாம். பாருங்கள், அதே மாதிரி க்ரீன் கொடுத்துக்கிறேன். அது நல்லா அது பிளெண்ட் ஆகும் அது கூட. இப்போ அதுக்கும் டேப் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் செய்யலாம். இப்போ வந்து இன்னொன்றுக்கும் இது பண்ணிக்கிறேன். அப்போ வந்து டார்க் க்ரீன் கொடுக்குறேன். இப்போ இது மாதிரியே எல்லாத்துலேயும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இது ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஷார்ட்டில் பார்க்கலாம்.